காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து சுவாமிகள் எங்கே அப்படின்னு ஒரு தம்பதி கேட்க, பெரியவாள்கிட்ட கேட்க, சுவாமி தான் தேடின்னு இருக்கேன், இருக்கிற இடம் தெரியல அப்படி பெரியவா சொல்ல பதில். பெரியவாளுக்கு இந்த மாதிரி விளையாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். அதை கண்டு ரசிக்கிறதுக்கு இந்த அணுகுத்தொண்டர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எவாளுக்கு பத்திரதால நமக்கும் தான். இந்த விஷயத்தை சொல்லவர் வந்து ஸ்ரீமணம் பாலு சார், தொகுத்தவர் வந்து டிஎஸ் கோதன் ராமசர்மா, தட்டச்சர் வந்து ரகுரான் நாராயணன் சார். அதை ஒரு பஞ்சாங்கத்தில் வந்து வப்பன பௌர்ணமி அப்படின்னு சில பௌர்ணமி திதிகள்லாம் குறிப்பிட்டிருப்பான் பஞ்சாங்கத்தில். ஸ்ரீ காமகோட்டி பீடாதிபதிகள்லாம் வந்து அந்த வப்பன பௌர்ணமி அந்த தினம் தான் வந்து அந்த ஷவரம் ஷேவை மொழிமழித்தல்னு சொல்லுவா இல்லையா, அதெல்லாம் செஞ்சுக்கிறது சம்பிரதாயம். ஒரு வப்பன பௌர்ணமி மகாபெரிவாளுக்கு ரொம்ப கடுமையான காய்ச்சல், அதனால் வந்து வப்பனம் செஞ்சுக்க முடியல. ஒரு வப்பன பௌர்ணமி தவறி போச்சுனாக்கா அடுத்த வப்பன பௌர்ணமி வர வரைக்கும் காத்துட்டு வேண்டியதான். அதான் முறை அவளுடைய இது சம்பிரதாயத்தில். காய்ச்சல் காரணமாக அதை மழிச்சிக்காதனால பெரியவாளுக்கு வந்து நரமொழி தலைமொழி தாடிலாம் ரொம்ப வளர்ந்து வச்சு பெருசாக வளர்ந்துடுத்து. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு பெரியவா வந்து ஜபம் செஞ்சுன்னு இருந்தா. அப்போ வந்து ஒரு தம்பதி வந்து அவசரமாக வந்து தரிசனத்துக்காக வந்தா. ஏராளமான முடியோடு வந்து பெரியவாள் அடையாளம் கட்டி கொடுத்து வளர்ற யாரோ சன்னியாசி அப்படி நினச்சிட்டு பெரியவாளையை பார்த்து, சுவாமிகள் எங்கே அப்படி கேட்டான். ஒரு பெரியவா இல்லை, கொஞ்சம் கூட பதட்டப்படாமல், சுவாமியை தான் நான் தேடின்னு இருக்கேன், இருக்கிற இடம் தெரியல அப்படின்னு இரு பொருள் தொழிக்க டபுள் மீனிங்கில் பதில் சொன்னான். வந்த ஆளுக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆகிடுச்சு. பார்க்க முடியும், சுவாமிகள் தரிசனம் வந்தோம், அவரோட வந்தாக்கா இப்போ இருக்கிற இடமே தெரியலன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு விழுத்த மாதிரி ஒரு தொண்டர்கிட்ட விசாரித்தார், அணுகு தொண்டர்கிட்ட. அவர் மரத்தடியில் உட்காந்துருக்கிற பெரியவாளை காமிச்சு, அது அங்கே இருக்காரே அப்படின்னு தம்பதிகள் வந்து உடம்புலாம் வில வளர்த்து போச்சு. சீச்சோ இவ்வளோ பேர் உபச்சாரம் பண்ணிட்டோம், சீச்சு தவிச்சு போயிட்டேன். பெரியவாளையை கூப்பிட்டு அவளை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார சொல்லிட்டான். தாடி ரொம்ப வளர்ந்து போச்சு, அதனால் என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் போல இருக்க முடியல, நான் தான் அவங்கள ரொம்ப பயமுறுத்திட்டேன், பரவாயில்ல அப்படின்னு அவளுக்கு மனசு திருப்தி வர வரைக்கும் சமாதானமாக பேசி பிரசாதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சா. பெரியவாளுக்கு இந்த மாதிரி விளையாட்டில் ரொம்ப பிடிக்கும். அதை கண்டு ரசிக்கிறதுக்கு அணுகுத்தொண்டர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நமக்கு தானே. மகா பெரியவா சரணம்.